ஹாய் ஆல், எல்லாருக்குமே தெரியும் வாட்டர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். இதை ப்ரூவ் பண்ணும் விதமாக எமோட்டோ அவர்கள் பண்ண ரிசர்ச் பற்றியும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஒரு 2 கப்பில் தண்ணியை எடுத்துக்கிட்டு அதில் மேலே பேப்பர்ஸை ஒட்டி அதில் லவ் அப்படின்னு கொடுக்கும்போது அதனுடைய வாட்டர் ட்ராப் எடுத்து ஃப்ரோஸ் பண்ணி மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஸ்ட்ரக்சரும் ஐ வில் கில் யூ, ஐ ஹேட் யூ இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் கொடுக்கும்பொழுது அதனுடைய ஸ்ட்ரக்சர் அலங்கோலமாக காட்டினதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, மதர் தெரேசா அப்படின்னு அந்த பேரை எழுதி தண்ணியில் ஒட்டினாராம். அப்புறம் ஹிட்லர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இதில் அவர் ஒட்டியிருக்கார். தண்ணிக்கு என்ன தெரியுமா, மதர் தெரேசா யார், ஹிட்லர் யார் அப்படின்னு. பட் மதர் தெரேசா அப்படின்ற அந்த வார்த்தை ஒட்டின அந்த ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டரை ஃப்ரோஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப அழகான மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் காட்டினதாகவும், அண்ட் ஹிட்லர் அப்படின்னு எழுதி ஒட்டப்பட்ட அந்த கப் ஆஃப் வாட்டர்லேருந்து ட்ராப் ஆஃப் வாட்டரை எடுத்து பார்க்கும்பொழுது ரொம்ப அலங்கோலமாக காட்டினதாகவும் சொல்லப்படுகிறது. தண்ணிக்கு எப்படி தெரியும் மனிதர்களுடைய குணநலங்கள். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அந்த வார்த்தைகளுக்கான ஃப்ரீக்வன்சி, அந்த வார்த்தைகளுக்கான வைப்ரேஷன், அதிர்வலைகள், இது தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். அதனுடைய வெளிப்பாடாக, அந்த எழுத்துக்களின் வெளிப்பாடாக அது அதனுடைய ஸ்ட்ரக்சரை காட்டு. இதனால தான் பல இடங்களிலும் தண்ணி வச்சு நம்ம கோயில்கள்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த சாட்டர்டே உங்களுக்கு ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் வேணும், எனக்கு டிஎன்பிசி கிளியர் பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப் வேணும், என்ன பிஜி எக்ஸாம்ஸ், டெட்டு, இந்த மாதிரி என்ன கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வேணும்னாலும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் ஆகும். அதை விட இன்னும் சூப்பராக உங்களை ஹீல் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஆன்சைட்டியாக இருக்குது, கோவமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, எப்போவுமே ஏதாவது நெகட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹீலிங் ப்ராசஸ் ஒர்க் ஷாப் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். இது சண்டே காலையில் 10:30 12 வரைக்கும் நடக்கும். ஜாப் மேனிஃபெஸ்டேஷன் காலையில் 10:30 12 வரைக்கும் சனிக்கிழமை நடக்கும். 2 நாள் 2 விதமான ஒர்க் ஷாப் நடக்குது. வேணுன்றவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஹோப்னப்போ யூஸ் பண்ணி நிறைய சக்ஸஸ்ங்க. நிறைய சின்னதாக தெரியும், ஆனால் அது அவ்வளோ நாள் அவங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்ட விஷயமா இருக்கும். மணிலேருந்து, அவங்க உடல்நலத்துலேருந்து, மன ரீதியாக, ரிலேஷன்ஷிப் ரீதியாக இப்போ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. சரி, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேங்க. என்ன அப்படின்னா, ஒரு 5 விதமான அஃபர்மேஷன் மாதிரியான ஒரு கோல் எடுத்துக்கலாம். இது என்னுடைய கோல்ஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்டி முடிச்சிட்டேன் நான், அதுக்கு பிரபஞ்சம் எனக்கு நடத்தி கொடுத்துருச்சு, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய சேனலில் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, அதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னுடைய குடும்பத்தோடு நான் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் 4வதாக அதிக அளவில் பணம் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எழுதியிருக்கேன். 5வதாக என்கிட்ட வரக்கூடிய அனைவருக்குமே வெற்றி அடையும் அந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்ற மாதிரி எழுதியிருக்கேன். இந்த 5 விதமான அஃபர்மேஷன்ஸையும் நான் எழுதி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் குடிக்கக்கூடிய எந்த பாட்டிலாலும் ஓகே தான், அது பிளெயினாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் வாட்டர் பாட்டில், தண்ணிக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. கொஞ்சம் பிளெயினாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். பிளாஸ்டிக் பாட்டிலாக இருந்தாலும் ஓகே, சில்வர் பாட்டில்னாலும் ஓகே தான். நீங்கள் அந்த பாட்டில் ஃபுல்லாக ட்ரிங்கிங் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த எழுதுனீங்கல்ல, ஒரு 5 எழுதிக்கலாம், 5 கோல்ஸ் எழுதிக்கலாம். இதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா ஒரு கோல் நோக்கி மற்றதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். இதில் 5 விதமான கோல்ஸ் நீங்கள் எழுதிக்கலாம். 5 விதமான விஷயங்களை நீங்கள் எழுதும்போதே ரொம்ப எமோஷ்னலாக அது கிடைச்சிட்ட மாதிரி சந்தோஷமாக ஸ்மைல் பண்ணி அழகாக அந்த எமோஷனை கொடுங்க. அப்போ தான் அந்த வைப்ரேஷன் உங்கள் கைகள் மூலயமாக அந்த லெட்டரில் போகும். அந்த லெட்டரை அந்த தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும், அந்த வைப்ரேஷனை தண்ணி அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த பேப்பர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதாவது க்ளூ ஸ்டிக் வச்சு பாட்டிலில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நைட்டு ஃபுல்லாக உங்கள் பெட்ரூமில் உங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் நைட் எடுத்து குடிக்கக்கூடாது. அடுத்த நாள் காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த பிறகு அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிங்க. அன்றைய நாள் ஃபுல்லாக அந்த தண்ணியை ஃபுல்லாக குடிச்சு முடிச்சிடணும். கீழே ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூட. அந்த பாட்டில் காலியாகிடுமா, அதுக்கப்புறம் அடுத்த நாள் நைட் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் அதே பேப்பர் ஒட்டியே இருக்கட்டும், நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம், பேப்பர் அப்படியே இருக்கட்டும். நீங்கள் தண்ணியை மட்டும் புதுசாக ஊற்றி மறுபடியும் அன்றைய நாள் நைட்டு ஃபுல்லாக உங்கள் தூங்குகிற பக்கத்தில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நீங்கள் அந்த தண்ணியை அதே மாதிரி எடுத்து குடிச்சிடணும். ஒரே டைமில் குடிக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சு முடிச்சிடலாம். இது எத்தனை நாள் பண்ணலாம் அப்படின்னா, 4 நாள்
ஆர் 5 நாள் கூட நீங்கள் பண்ணலாம். இது ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா எமோட்டோ அவர்கள் சொன்ன மாதிரி தண்ணிக்கு அப்சார்பிங் கெப்பாசிட்டி அதிகம். அதுவும் அந்த ஃப்ரீக்வன்சி அதிர்வலைகளை அப்படியே ஈர்த்துக்கும். தண்ணி எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குது. நம்ம பெரியவங்க அதனால தான் வந்து எல்லா இடங்கள்லையும் கோயில்களில் தீர்த்தங்களில் எல்லாத்துலேயுமே தண்ணி பெரும்பான்மை வகிக்குது. அதனால் தண்ணிக்கு ரொம்ப எஃபெக்டிவ் அதிகம். ஸோ இந்த தண்ணி எழுதக்கூடிய வார்த்தைகளை சீக்கிரமாக அது கிரகிச்சிக்கும். அதனால் நீங்கள் தண்ணியில் எழுதி ஒட்டுங்க. இப்போ சில பேருக்கு எனக்கு சொல்லவே வரல, என்ன சொல்கிறதுன்னு தெரியலனா எழுதிடுங்க. சில பேருக்கு சொல்ல மறந்துடுவீங்க. இந்த மாதிரி எழுதி ஒட்டிட்டிங்கன்னா இட் வில் பி பெட்டர். யாருக்காவது தெரிஞ்சிடும், இதை நான் பார்த்துருவாங்களா, ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் ஒட்டின பேப்பருக்கு மேலே இன்னொரு பேப்பர் போட்டு பிளெயின் பேப்பராக ஒட்டிடலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. உள் சைடு வந்து அந்த வார்த்தைகள் தண்ணியை கிரகிச்சிட்ருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஒரு 4-5 நாள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். தண்ணிக்கு அதீத சக்தி இருக்குது. இதை நிறைய பேர் அனுபவித்து அந்த ரிசல்ட்டையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. நிறைய சக்ஸஸ் ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்குங்க. எதை போடுறது எதை விடுறதுனே தெரியல. சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஹோப்னப்போ மூலயமா நிறைய ஹீலிங் நடந்துகிட்ருக்கு. ஹோப்னப்போ மூலயமா நிறைய மணி, அதுக்கப்புறம் நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், உடல் ரீதியாக எல்லாமே நிறைய நடந்துகிட்ருக்கு. சக்ஸஸ் ஸ்டோரி அடுத்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. சரிங்க, இவ்வளோ மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறீங்க, நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறது ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது. எது ஈஸியோ, எது உங்களுக்கு மனப்பூர்வமாக பண்ண முடியுமோ, எது சந்தோஷமாக இருக்கோ, எதை உங்களால் ஈஸியாக பண்ண முடியுமோ, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண முடியலையோ அதை விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் தான் இதுக்கு ஆகும். ஒட்டிட்டு நீங்கள் நைட் ஃபுல்லாக வச்சுட்டு காலையில் அது நடந்துட்ட மாதிரி நன்றி சொல்லி அந்த தண்ணியை குடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். மற்ற நேரத்தில் தண்ணியை பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது சில பேர் மறந்துடுவோம். சில பேர் வந்து அந்த டைமை மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? அதனால் இதை நீங்கள் பண்ணிட்டீங்க, இட் வில் பி எஃபெக்டிவ். ஓகே, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 5 நாளுக்கு மேலே அந்த ஷீட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அந்த ஷீட்டை ஒன்றும் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதனுடைய வைப்ரேஷன்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எதுனாலும் கீழ்ச்சி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் உங்களுக்கு டைரக்ட் கவுன்சிலிங் வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் இப்போ 8வது நாள் முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் நிறைய மாற்றங்களை லைட்டாக உணர ஆரம்பித்ததாகவும் தனக்குள்ளே முதல்ல இன்னர் பீஸ் வந்ததாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த பேட்ச் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அடுத்தது ஏப்ரல் 15லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா இப்போவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு எவ்வளோ யூடியூப் சேனல்ஸில் என்ன சொன்னாலும் சரி தான், நம்ம எழுந்து அந்த டைமுக்கு பண்ணுவோமா? நிறைய பேரால் பண்ண முடியுதா? எல்லாமே தெரியும், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு தெரியும். ஆனால் எழுந்து ப்ராப்பராக பண்ணுறோமா? என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு தான் இதை மாதிரி கை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி தான் கிட்டத்தட்ட. கண்டிப்பாக உங்களுக்கு அது பெனிஃபிட்டாக தான் இருக்கும். எந்த வித டவுட்டுமே வேண்டாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.